ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளீட்டெடு ஃப்ராகுக்கு வந்து பார்த்தோன்னா கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி அதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கு வந்து நான் சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அவுட்ஃபிட்டு. ஸோ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் லைன் நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணுறது. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சும்மாவே கையில் அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். இது ஆர்ம் ஹோல் கர்வ்ஸ் கேர்ள் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் அதை வச்சுமே வந்து அந்த கர்வ் லைன்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ட்ரா பண்ணலாம். ரொம்பவே நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிட்டேன் நெக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம வந்து டர்ன் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். ஸோ இது எப்போயும் அடிக்கிற மாதிரி தான் மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வைப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாட் வந்து கம்பல்சரியாக ஃப்ரண்ட்டில் வந்து பிடிக்கணும் ஷோல்டர்கிட்ட. ஸோ அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் பேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பிடலாம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து துணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லீவ் வந்து அடித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து திருப்பிடலாம். 2 ஸ்லீவே இதே மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே பாட்டம் போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கட்டிங் செக்ஷன்லேயே சொன்னேன். இது வந்து இப்போ நம்ம அந்த டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெயிஸ்ட் லைனில் உங்களுக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அளந்து பார்த்துட்டு கூட அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கரெக்டாக நமக்கு கிளாத் வந்து துணி வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி கட் பண்ணணும் அப்படின்னாவே நான் வந்து கட்டிங் செக்ஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நம்ம ப்ளீட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம அந்த டாப் போர்ஷனில் வெயிஸ்ட் லைன் என்ன அளவு வருதோ அதை அளந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்டு வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த டாப் போர்ஷனையும் அந்த ப்ளீட் பிடிச்சி பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம லைனிங்க்கு வந்து உள்ள பாட்டம் போர்ஷனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்டாச் பண்ணி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் தையல் போடும்போது கரெக்டாக நீங்கள் அந்த பின் மேலே பட்டுடாமல் ஒவ்வொரு இதாக அடிக்கும்போது அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த ப்ளீட் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் வந்து பின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ளீட்டோட ஃப்ராக் வந்து நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் சேம் மெத்தட் ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷன் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ப்ளீட்டட் வச்சு அந்த வெயிஸ்ட் லைனுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்டட் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு 1 by 1 நீங்கள் வந்து அந்த பின்னும் ரிமூவ் பண்ணிட்டு பொறுமையாக ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிங்க. இப்போது டாப் போர்ஷன் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோன்னா பாட்டமில் அந்த ப்ளீட்டட் வந்து ரெண்டே வந்து அட்டாச் பண்ணி தைச்சிருக்கோம். இது கூட வந்து நம்ம கீழே பாட்டமுக்கு லைனிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ப்ளீட்டடு ஸ்கர்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம், டாப்பையும் பாட்டமையும் அட்டாச் பண்ணிட்டோம். அது கூட நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த லைனிங்கும் வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அதாவது அந்த பாட்டம் போர்ஷனோட அந்த லைனிங் போர்ஷனோட வெயிஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட பாட்டம் அந்த வெயிஸ்ட் லைன் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருமா, ஸோ அது எப்படி கட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நம்ம கட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம வந்து கரெக்டாக வந்துடும் மேக்ஸிமம். அப்படி கரெக்டாக வரல அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கொஞ்சம் லைனிங் வந்து பத்தாமல் என்றைக்கும் வரவே கூடாது. எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கோட வெயிஸ்ட் லைன் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது லைனிங் ஃபேப்ரிக்கோட வெயிஸ்ட் லைன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. சிம்பிள் ஒரு 2 குட்டியாக ப்ளீட் வந்து வச்சுடுங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து அந்த ப்ளீட்டோட போர்ஷன் நான் வந்து தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெயிஸ்ட் லைனு, அதை விட லைனிங்கோட வெயிஸ்ட் லைன் வந்து ஒரு 2 இன்ச் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த லைனிங்கில் குட்டி
குட்டியாக ஒரு ப்ளீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் வந்து ஒரு குட்டியாக ப்ளீட் வந்து நான் வச்சிடுறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து 1 inch 1 inchல ப்ளீட் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த லைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீட்டட் நம்ம போர்ஷன் தைச்சோம் பார்த்தீங்களா, அதோட வேஸ்ட் லைனுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க பாருங்க, நான் 2 இடத்துல வந்து ப்ளீட் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த லைனிங்கும் வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டம் போர்ஷனோட கரெக்டாக நமக்கு வந்து ஈக்குவலாக செட் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. ஸோ நமக்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தைக்க தெரியணும். ஸோ இப்போ பாருங்கள், லைனிங்கு அந்த ப்ளீட்டட் போர்ஷன் இந்த ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு, டாப் போர்ஷனையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. அதாவது ஒரு பக்கம் ஃப்ரண்ட் வந்து டோட்டலாக நமக்கு ரெடி. சேம் இதே மெத்தடில் தான் பேக் போர்ஷனை வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை நம்ம அட்டாச் பண்ணி சைடு முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ராக் வந்து ரெடி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 10 inches வந்து ஹைட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எப்பவும் போல் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் மாதிரியே தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிடுங்க. 2 பக்கமே நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா சைடு ஜாயிண்ட் வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த வேஸ்ட் லைனில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவாக ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம அந்த எப்போவும் சைடு ஜாயின் பண்ணுறது என்னென்னா ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட்லேருந்து கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் லைன் வேஸ்ட் லைனை மார்க் பண்ணிட்டு வந்து அப்படியே சைடு அடிச்சிரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் லைனில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக நமக்கு கிளாத் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டாக பின் பண்ணி வச்சுட்டு நான் இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு சைடில் 2 மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும். நல்லா கவனிங்க. இந்த வேஸ்ட் லைன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து அப்படியே கொஞ்சமாக ஓரம் கட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த மெயின் ஃபேப்ரிக் 2ஐயும் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 மெயின் ஃபேப்ரிக்கும் சைடில் வந்து தையல் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப பேத்துக்கு இருக்கிற டவுட்டு. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு மேக்ஸி அம்பர்லாம் நீங்கள் என்ன இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த சைடில் ஃபினிஷிங் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குது. ஸோ இது நல்லா கவனிங்க. வேஸ்ட் லைனை வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் 2ஐயும் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 மெயின் ஃபேப்ரிக்கும் சைடில் நீங்கள் தையலுக்கு ஒரு 1/2 inch 1 inch நம்ம விட்டுருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு பாட்டம் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை அடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கு அதாவது ஃப்ரண்ட்டு பேக் 2 லைனிங் ஃபேப்ரிக்கும் அதே சேம் வேஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பித்து இந்த 2ஓட லைனிங்கும் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவும் போல் இப்போ சைடு நம்ம ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஸ்லீவோட ஓப்பன் ரவுண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம்லே ஆர்ம் ஹோல் லைனு வேஸ்ட் லைனை மார்க் பண்ணி நீங்கள் வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து சூப்பரான ஒரு மேக்ஸி ப்ளீட்டட் ஃப்ராக் வந்து நமக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.